ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய படம் என்னன்னா கண்ணெதிரே தோன்றினால். 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து நல்ல நல்ல படங்கள் வந்திருக்கு. இதயம் படமாகட்டும், காதலர் தினம், ரிதம், அப்புறம் ஆனந்தம், நிறைய படங்கள் வந்து லவ் பேஸ்டாக வந்து நிறைய படங்கள் இருக்கு. ஆனால் இந்த படத்தில் அப்படி என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணெதிரே தோன்றினால் இந்த படத்தில் அவனுடைய கதை என்னன்னு சொல்லிடுறேன். நண்பனுடைய தங்கச்சியை வந்து லவ் பண்ணுவாப்புல. நண்பனுடைய தங்கச்சி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் பிரசாந்த் வந்து விலகிடுவாப்புல. அதுக்கப்புறம் சிம்ரன் வந்து லவ் பண்ணுவாங்க. நண்பனுக்கு ஏற்பட்ட துரோகம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்ல முடியாத காதலை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு பிரசாந்த் வந்து அந்த பொசுங்கிறதா இருக்கட்டும், அந்த குழந்தைய அழுகுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் படத்தில். ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது என்ன மாதிரி நினைவுகள்லாம், மலரும் நினைவுகள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து அழகாக காட்டியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எதிரியாகட்டும் இல்லை நண்பனாகட்டும். அதுக்கப்புறம் வர ஒரு பாட்டு இருக்குது, வானும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுதுரா உன்னால் ஈஸ்வரா. இந்த பாட்டெல்லாம் வந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தேவா சாரோடைய மியூசிக்கில் கேட்கும் போது வந்து ரொம்ப பாட்டு வந்து நமக்கு ஒரு கூஸ்பம்ஸாக இருக்கும். இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நம்ம காலேஜில் வந்து அந்த சீனியர் இதெல்லாம் அந்த மலரும் நினைவுகள்லாம் மறுபடியும் வந்து போகும். அந்த மாதிரி ஒரு டியூன் தான் அது படத்தில். இந்த படத்தில் கரனுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நண்பனுடைய தங்கச்சி வந்து லவ் பண்ணும்போது நண்பன் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து அழகாக காட்டியிருப்பாரு. நண்பனுக்கு ஏற்பட்ட துரோகம், நண்பனுடைய தங்கச்சியை லவ் பண்ணி நண்பனுக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணும்போது அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவன் என்னென்ன மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகுவான் அப்படிங்கிறது வந்து படத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஏன் இந்த 2K கிட்ஸ் அந்த படம் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து யார் லவ் பண்ணுறாங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தால் பிடிச்சி போனால் லவ் அப்படின்ட்டுறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் லவ் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி காலகட்டத்துலேயும் வந்து நிறைய படங்கள்லாம் வருதுங்க. லவ் பேஸ்டாக வந்து நிறைய படங்கள் வருது. இருந்தாலும் வியாபார நோக்கத்தோடு தான் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து படம் எடுக்கிறாங்க. அன்றைக்கி காலகட்டத்தில் வந்தீங்கன்னா லவ் பேஸ்டாக கதை இருந்தாலுமே அது கதையோட ஒன்றிய ஒரு லவ்வாக இருக்கும். அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காதலை வந்து ஒரு அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து வியாபார நோக்கத்தோடு எடுக்கிறதுனால நிறைய மசாலா இதெல்லாம் சேர்த்து ஒரு படமாக கொடுக்குறதுனால நம்மளுடைய மைண்ட் திங்கிங்கே அதெல்லாம் வந்து மாற்றுது. ஆனால் இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய மைண்ட் திங்கிங்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு போகும். ஆனால் இன்றைக்கி வர படங்கள் வந்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு போகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து படமெல்லாம் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். படத்தில் வர பாட்டாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஒரு வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஒரு விதமான ஒரு மெமரிஸ்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த பிஜிஎம் அந்த பாட்டாக இருக்கட்டும் சரி, படம் ஆரம்பத்துலேருந்து எல்லா பாட்டுமே வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷன் பாண்டிங் இருக்கும். அந்த எமோஷன் பாண்டிங்காக நமக்கு பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் நிறைய சீன்களில் இருக்கும். சொல்ல முடியாத காதலை சொல்ல முடியாத நேரத்தில் சொல்லும் போது நமக்கு ஒரு வலி ஏற்படும் இல்லையா, அந்த காதல் வந்து அவங்க வேண்டாம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு வலி, பெயின் ஏற்படும் இல்லையா, அந்த பெயின்லாம் வந்து படத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க. தான் விரும்புகிற பொண்ணே வந்து தன்னுடைய லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லும்போது நாம் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏற்படுற வலி, வேதனை, அப்போ ஏற்படுற நினைவுகள் இதெல்லாம் வந்து படத்தில் அழகாக கன்வே பண்ணி கொடுத்துருப்பாங்க. படம் பார்த்தவங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிஸ் வந்து கொடுக்கும். படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் படத்தில் வந்து அழகாக கொட்டியிருப்பாங்க. ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்ட் வந்து நிறைய படத்தில் இருக்குது. 90s காலகட்டத்தில் கொண்டாட தவறிய மிக சிறந்த படம் வந்து இந்த கண்ணெதிரே தோன்றினால். இந்த படம் வந்து மிஸ் பண்ணிடுறதுங்க. கண்டிப்பாக ஒரு டைம் வாட்சபிள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 2K கிட்ஸ் எல்லாத்துமே பிடிக்கும். 90s கிட்ஸ் பார்க்காதவங்க மறுபடியும் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க மறந்த படங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.